ஹோல்டர் மானிட்டர் அப்படின்னா என்ன? ஸோ இது 2 விஷயத்துக்காக பண்ணுறோம். ஒன்று வந்து படபடப்புக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், இன்னொன்று சிங்கோப் மயங்கி விழுந்துடுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் கண்டுபிடிக்கிறதுக்காகவும். ஸோ படபடப்பு எப்பவுமே வராது, எப்பயாவது தான் வரும். அந்த டைமில் நம்ம இசிஜி எடுத்தால் தான் அது என்ன டைப் ஆஃப் அரித்மியா அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ படபடப்பு சில செகண்ட்ஸ் தான் இருக்கும், சில நிமிஷங்கள் தான் இருக்கும். நீங்கள் ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளே அது நின்று போயிடும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஹோல்டர்னு ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ், இந்த விசிட்டிங் கார்டு சைஸ் தான் இருக்கும், இங்கே நெஞ்சில் ஒட்டி விட்டுருவாங்க. ஸோ அது வந்து 24 ஹவர்ஸ்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் உங்கள் இசிஜியை கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணும், நீங்கள் தூங்கும் போதும் வேலை செய்யும் போதும். ஸோ அதை ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு படபடப்பு இருக்கா, அது என்ன டைப் ஆஃப் படபடப்புன்னு தெரியும். அதே மாதிரி மயங்கி விழுறவங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப லோ ஆனாலோ, ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமானாலோ இந்த மயக்கம் வரலாம். ஸோ அதுவுமே இந்த ஹோல்டர் நமக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு சொல்லும்.